எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 630 கோடி ரூபாயை இவங்க கொடுத்தா தானே அடுத்த இருக்கக்கூடிய 28,000 கோடிக்கான பணியை நாங்கள் துவங்க முடியும். அது துவங்கணும் அப்படின்னா எங்களுடைய பழைய பாக்கியை நாங்கள் வேலை செய்த 100% வேலை முடித்து இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கண்டிப்பாக பணத்தை வாங்கணும். முன்னாள் அரசுல இருந்து வழங்கல, புதிய அரசு எங்களுக்கு வழங்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. முந்தைய அரசு நாங்கள் கேட்டோம், இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த மாசம் வந்துடும், அடுத்த பிள்ளைக்கு எப்படி பாஸ் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் எங்களை சொல்லி இன்று ஏமாத்திட்டு இருந்தாங்க. அது புதிய அரசு அதை வந்து ஒரு குழுவாகவே போடணும். நாங்கள் செய்திருக்க பணிகளையுமே தரத்தை ஆய்வு பண்ணணும். உண்மையா 100% பண்ணி மக்களை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். பணிகள் நடந்து மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் பயன்படாம பணம் இல்லாமல் நாங்கள் நீங்கள் அடுத்த சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அடுத்த டெண்டர் எடுக்கவோ அடுத்த வேலை செய்யறதோ எங்களுக்கு எந்த நிதியும் இல்லை, எங்களுக்கு எந்த பணமும். அதைத்தான் அந்த அரசாங்கம் வந்துக்கக்கூடிய புதிய அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளுக்கு இந்த பத்திரிகை அரசு. பேக்கேஜ் எப்படின்னா ஒரே நபர் மொத்தம் பிளே கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 28,000 கோடி மத்திய அரசு ஒதுக்கினா இந்த 28,000 கோடி 28 பேருக்கு 1,000 கோடியா கொடுத்தாங்கன்னா அங்கே ஊழல் நடக்கும்ல. அப்ப சிறு சிறு ஒப்பந்ததாரர்களை பிரிச்சு ஒரு 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடி கொடுத்தா பணிகளும் வேகமா நடக்கும். அதை வந்து அதிகாரிகள் கண்காணிக்கவும் ஈஸியா இருக்கும். அங்கே ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 28,000 கோடி நாங்கள் ஒரு 6,000 பேர் இருக்கோம் தமிழ்நாடு இருக்கலாம். நாங்கள் 6,000 ஒப்பந்ததாரர் இருக்கோம். 6,000 ஒப்பந்ததாரர்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த 6,000 ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை போனா தானே ஊழல் நடக்காது, பணிகளை வேகமாக நடக்கும், அதிகாரிகள் கண்காணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனால் கடந்த ஆட்சி அதுதான் பண்ணாங்க. பேக்கேஜிங் மொத்தமா ஒரு ஆட்டம் கொடுத்தாங்க. அப்ப அந்த ஒரு ஆட்டம் மட்டுமே அவங்க எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தவிர இருக்கிற எல்லா கான்ட்ராக்டரும் இந்த வேலையை வந்து வேற வேலையை தான் போயிட்டு இருக்காங்க தவிர இது வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியா கிடைக்காது. மக்கள் சிரமத்துக்கு உள்ளாக எங்களுடைய குடும்பம். நாங்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறோமோ இல்லையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியும். எப்படி போட போறீங்க? எங்கே போட போறீங்க? உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துட்டேன். அவரோட நிற்க வச்சு கீழே இருக்குதா இங்கே வாங்க. நம்ம கோரிக்கை மட்டும் மைக் அவங்களுக்கு சொன்னீங்கல்ல இல்லை அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நேரத்தில் போடுவாங்க. சார் எடுத்து மாட்டேங்க சார். கொஞ்சம் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய விதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக குடிநீர் திட்ட பணிகள் JJM ஸ்கீம் அந்த பணிகளில் பணி செய்து தமிழகம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் 2 வருடங்களாக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் எங்கிருக்கிறது? மத்திய அரசில் இருந்து இன்னும் வரவில்லையா அல்லது மாநில அரசு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் முறையான பதிலும் இல்லாமல் எங்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் திட்ட பணிகள் ஜல் ஜீவன் JJM என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி அந்த பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களுடைய நிதி சுமை இழப்பை ஏற்பட்டு அடுத்த ஒப்பந்த பணியில் கலந்து கொள்ள முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 6000 ஒப்பந்ததாரர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்று 50 பேர் கூட பணி செய்ய முடியாமல்
அரசினுடைய ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்படுகின்றது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பல முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தோம். அரசு அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்தோம். அமைச்சர்களையும் சந்தித்து மனு அளித்தோம். எந்த ஒரு முறையான எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கவில்லை, பணமும் கிடைக்காமல் நாங்கள் நிர்கதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இதே போல மத்திய அரசினுடைய NRGS தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் இதுவரை எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். பணி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. அடுத்த பிழைப்பை தேடி நாங்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் ஒப்பந்த பணியை 100% முடித்துவிட்டு பணத்திற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை அரசின் கவனத்திற்கு பத்திரிகையாளர்களாக நீங்கள் தான் கவனத்தில் கொண்டு சென்று எங்களுக்கு நிதி கிடைக்க வழிவகை செய்யும். ஒப்பந்த பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வணிகர் வாரியத்தின் சார்பாக 6000 ஒப்பந்ததாரர்களுடைய வாழ்வாதார பணியை சீர்திருத்து அதை பேக்கேஜாக மொத்தமாக 50 பேருக்கு அந்த பணியை வழங்கினார்கள். அது இன்று வரை முழுமையடையாமல் அந்த பணிகளும் பாதிப்படைந்து இருக்கின்றது. அதை சிறு சிறு ஒப்பந்ததாரர்களுக்கு அந்தந்த ஒன்றியங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இல்லாமல் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் அந்த பணியை பிரித்து வழங்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு IAS தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கான நிதிகள் சென்றடைய அரசு ஒரு குழுவை அமைத்து ஒரு மாவட்ட வாரியாக அதை கண்காணித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த நிதி கிடைக்க அனைத்து துறை அதிகாரிகளும் அரசும் ஆவணம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் பத்திரிகையாளராக நீங்கள் கண்டிப்பாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். 2023, 24, 2025 இன்னைக்கு 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க எங்களுக்கு வேலை பணிக்கான அந்த உத்தரவு நகர் வழங்கும் இந்த பணி நீங்க 60 நாள்ல முடிக்கணும், 90 நாள்ல முடிக்கணும், 150 நாட்கள்ல முடிக்கணும்னு அவங்க அந்த கண்டிஷனோட தான் எங்களுக்கு அந்த ஆர்டரே கொடுக்குறாங்க. அந்த பணியை முடிக்கிறதா எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவோம், நாங்கள் வேற ஆட்களுக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்போம்னு சொல்றாங்க. நாங்கள் கடனை கப்பியா வாங்கி வட்டிக்கு